ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த் சம் தான் பார்க்க போறோம். இந்த இருக்கக்கூடிய ரெண்டு சப்டிவிஷனுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இந்த எக்ஸசைஸ்ல இருந்தா இந்த 2 சம்ஸ், இதுக்கு அடுத்து ஒரு 5th சம், இந்த 3 சம்ல இருந்து தான் 5 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியான சம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் கிவன் ரிலேஷன் பை. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிலேஷனையும் ஆரோ டயக்ராம், கிராஃப் அண்ட் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இந்த 3 டைப்பாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிலேஷனை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சப்டிவிஷனில் நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதியிருக்கேன். ஸோ கொடுத்துருக்க ரிலேஷனால் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ ஆரோ டயக்ராம் போடணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன தேவை அப்படின்னா ஒரு ஆர்டர்ட் பேர் தேவை. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்குள்ள செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். ஸோ அது இருந்தால் தான் எந்த நம்பரு எந்த டொமைன் எந்த கோடொமைனுக்குள்ளே பேர்னு தெரியும். இப்போ இங்கே டொமைனும் கொடுத்துட்டாங்க, கோடொமைனும் கொடுத்துட்டாங்க. இது எக்ஸுங்கிற எலமெண்ட்ஸ், இது ஒய்யோட எலமெண்ட்ஸ். அதாவது இது டொமைன், கோடொமைனுக்குரிய எலமெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த பேர் எது அப்படின்னு தெரிஞ்சாதான் இது ரெண்டையும் பேர் பண்ண முடியும். இப்போ அதை தான் நான் ஃபைன் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y. இந்த சம்மில் எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ 2y, ஒய்யோட வேல்யூவை தான் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணி இங்கே பேர் எழுத போகிறேன். ஒய்யோட வேல்யூ என்னது 1 2 3 4. அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா when y ஈக்குவல் டு 1. அப்போ என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக 1 2 இன்ட்டு 1. இப்போ என்ன வரும் 1 2 is 2. இப்போ ஆர்டர் பேர் எப்படி எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ப்ரீவியஸ் தேர்ட் சம்முக்கு ஸோ கரெக்டாக எக்ஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒய்யை எழுதணும். அப்போ எக்ஸ் ஒய் பேர் வந்தது. இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸு ஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே பேர் என்னது எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 2. அப்போ 2 கமா 1 இப்படி தான் எழுதணும். ஓகேவா? இப்போ அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு 3 4. ஒய் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 4னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எதுக்கு பதிலாக இங்கே ஒய்க்கு பதிலாக. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு என்னன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், 2 இன்ட்டு 2. அப்போ 2 2 சார் என்ன ஒரு 4. அப்போ எக்ஸ் ஒய் பேர் படி என்ன ஒரு, எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 2. அப்போ 4 கமா 2. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 2 3 சார் 6. அப்போ என்ன வரும் 6 கமா 3. 4ஓட வேல்யூ என்னது 4 2 சார் 8. இப்போ இங்கே என்ன வரும் 8 கமா 4. ஸோ இதெல்லாம் இந்த ரிலேஷனில் நம்ம பேர் எழுதியிருக்கோம்ல, அந்த ரிலேஷனில் எழுதிடுங்க. அது உங்களுக்கு அடுத்து எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கமா 1, 4 கமா 2, 6 கமா 3 அண்ட் 8 கமா 4. இப்போ இதுக்கு என்ன வரைய போகிறோம், ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமை ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமில் இருந்து தான் அதுக்கு அடுத்துள்ள கிராஃபும் செட் ரோஸ்டர் ஃபார்மே எழுத போகிறோம். இப்போ ஆரோ டயக்ராம்னா எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கும். இது டொமைன், நம்மளா ஒரு ஏன்னு வச்சுக்கலாம். இங்கே பி, இது கோடொமைன். அங்கே ஒரு டொமைனில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 3. இது உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் எக்ஸ் எலமெண்ட், பியில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒய் எலமெண்ட்ஸ். 2 3 4 5. அடுத்து 1 2 3 4. இப்போ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதெல்லாம் ரிலேஷனில் இருக்குன்னா, ரிலேஷன் எதுன்னு சொல்லியிருக்கேன், ரிலேஷன் இந்த எழுதியாச்சு, இதுதான் ரிலேஷன். அப்போ நம்ம ரிலேட் பண்ணுவோம் ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணி. 2க்கு எது பேர் 1, 2 கமா 1. நெக்ஸ்ட்டு 4 கமா 2, 6 கமா 3, 6ஏ இங்கே கிடையாது. 8 கமா 4, 8 இங்கே கிடையாது. அப்போ இது ரெண்டு மட்டும்தான் பேர் இருக்குது. இது என்னன்னு சொல்கிறோம், இதுதான் ரிலேஷன். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது யூஸ் பண்ணி செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. கிராஃப் நம்மளுக்கு கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் எது வரைக்கும் இருக்குது, 5 இருக்குது. ஒய்யில் 4 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் ஸ்கேலை யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி போட்டுக்குங்க. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது 1, இது எக்ஸ், இது ஒய். இங்கே என்ன இருக்குது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். 1 2 3 4, இது 5. இங்கே அதேமாதிரி என்னது 1 2
3 இது 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே எது பேர் ஆகிருக்கோ அதுக்கு மட்டும்தான் இப்போ அடுத்து ட்ரா பண்ணணும். என்ன பேர் ஆகிருக்கு? 2, 1 எக்ஸில் 2 ஒயில் 1 இந்த 2, 1 நெக்ஸ்ட்டு 4, 2 4ம் 2ம் பேர் ஆகிருக்கு. ஸோ இதை தான் எழுதணும். இப்போ தேர்டு ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சி வந்து எஸ் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இதை தான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் என்ன எழுதணும்னா ஸோ ஆர் ஈக்குவல் டு எந்த இது இந்த கனெக்ஷனில் இருக்குது அதை மட்டும் எழுதணும். எது எது இருக்குது? 2, 1, 4, 2. இதுதான் இந்த சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் இப்போ அந்த இது நம்ம போட்டோம்னா இப்போ செகண்ட் சப்டிவிஷனை நாங்கள் எடுத்து எழுதுகிறோம். இப்போ அந்த சம்மை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஆரோ டயக்ராம், கிராஃபு, செட், ரோஸ்டர் ஃபார்ம் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். அங்கே எக்ஸ் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, இங்கே கொடுக்கல. ஆனால் க்ளூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. எக்ஸும் 10க்குள்ளே தான் இருக்கணும், ஒய்யோட ஆன்சரும் 10க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இது எப்படின்னா இப்போ ஒய்யோட இப்போ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய் கிடைக்கும்ல, ஒய் எந்த நம்பரில் அதாவது 10 விட கம்மியாக இருக்கோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு 1, 2, 3, 4, 9 வரைக்கும் போட தேவை கிடையாது. ஏன்னா ஒய்யோட இங்கே எக்ஸோட 3யை கூட்டுறதுனால நம்ம இப்போ போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ் தான் இங்கே போட போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ இங்கே என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு 1 + 3 கிடைக்குமா? அப்போ இங்கே என்ன வரும்? 4. இப்போ அப்படியே பேர் எழுதிக்கோங்க. இது 1, 4 ரைட். இப்போ செகண்ட் நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2 எழுதுவோமா? இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 2 + 3. 2 + 3 என்ன வரும்? 5. இப்போ இங்கே எப்படி எழுதுவோம்? 2, 5. அடுத்து என்ன எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஒய் ஈக்குவல் டு 3 + 3. இங்கே 3 ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக. இந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருப்போம். 3 + 3 என்னது? 6. 3, 6. நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 4. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது எப்போ தான் இவங்க இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே போகிறதா அப்படின்னு. அது 9 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும். இது என்ன வரும்? 4, 7. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 5 + 3 = 8. இப்போ இங்கே என்ன வரும்? 5, 8. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஒய் ஈக்குவல் டு 6 + 3 = 9. என்ன வரும்? 6, 9. இதோடய ஸ்டாப் பண்ணிடுறோம். மறுபடியும் 7, 8 நீங்கள் வந்து லெஸ் தென் 10 தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒய்யுமே வந்து லெஸ் தென் 10 தான் வரும். இப்போ ஒய்யோட வேல்யூ பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு 9 வந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து என்னது? ஒய்க்கு எக்ஸ் ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஒரு 7 + 3 10 வந்துடும். அப்போ ராங். இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ரிலேஷன் எடுத்து எழுதுங்க. ஆர் ஈக்குவல் டு இங்கே என்னெல்லாம் பேர் வருதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஸோ இதுதான் ரிலேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆரோ டயக்ராம் போட போகிறோம். an arrow. இப்போ ஆரோ டயக்ராமில் பாருங்கள். இப்போ நீங்கள் எழுதும்போது என்ன எழுதணும் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த பேர் எழுதக்கூடாது. இங்கே என்ன இருக்குது? லெஸ் தென் 10 இருக்கா? அப்போ இங்கே நீங்கள் 9 வரைக்கும் எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. சரி, நான் கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 8, 9. இங்கே என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்கே வரைக்கும் போடணும். சரியா? அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து போடணும். இப்போ நீங்கள் பேர் பண்ணுங்கள். 1லேருந்து எதுக்கு பேர் ஆகுது? 1 to 4க்கு பேர் ஆகுது. அடுத்து 2லேருந்து 5க்கு பேர் ஆகுது. 3லேருந்து 6, 4 to 7,
5 to 8 6 to 9. ஸோ இதுதான் ரிலேஷன். இங்கே நம்ம ரிலேஷன் பார்த்தோம்ல இது. இப்போ அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுருவீங்க. என்ன போடுவோம் அப்படின்னா கிராஃப் போடுவோம். கிராஃபில் என்ன செய்வோம் அப்படின்னா ஸோ இங்கிட்ட என்னது எக்ஸ் லைன் 9